கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யோபனுடைய வாழ்க்கையிலே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்கிறார். நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்கிறார். எனக்கு சுகமும் இல்லை, எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிறைய வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தேகம், அவிசுவாசம், ஏதாவது ஒரு காரியம் உள்ள வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பலவீனப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது, பலவிதமான நஷ்டங்களை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் வரக்கூடாது. யோபனுடைய வாழ்க்கையிலே பயம் உள்ள வந்துச்சு. அதுக்கப்புறம் யோபனுடைய வாழ்க்கையில வேதனையும் உள்ள வந்துட்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்தேகம். யோபனுடைய வாழ்க்கையிலே எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆனால் ஒரு சந்தேகமும் உள்ள இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, சில நேரத்திலே சந்தேகம், சில குடும்பத்துக்குள்ளே சந்தேகமானது வேதனையை கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் சந்தேகம் வரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். தேவன் உங்களோடு எந்தெந்த வாக்குத்தத்தம் மூலியமாக இடைவிட்டிருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்று நிறைய குடும்பத்திலே எதனால பயம் வருகிறது? கூட இருக்கிற ஃப்ரெண்டு சில நேரத்திலே அவிசுவாசமான ஒரு வார்த்தை பேசியாச்சு அப்படின்னா ஒரு பயம் வந்துடுது. சில குடும்பத்துல நல்ல நாடகம் பார்ப்பாங்க, நல்ல படம் பார்ப்பாங்க, அதுல ஏதாவது ஒரு காரியம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை மைண்டுக்குள்ள எடுக்கும்போது என் குடும்பத்துல அப்படி நடந்துருமோ, என் வாழ்க்கையில அப்படி நடந்துருமோ, அந்த பயத்தை உள்ள கொண்டு வரும்போது என்னோட வாழ்க்கையில அதுக்கப்புறம் பார்த்தா வேதனையா மாறிடும். அது வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், தாய் தகப்பன்மாரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், எந்த வயசுனாலும் இருக்கலாம். பயமானது வேதனை உள்ளது. யோபனுடைய வாழ்க்கையில நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. சில குடும்பத்துல பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உண்மையா உழைச்சி சம்பாதிப்பாங்க, நேர்மையா சம்பாதிப்பாங்க, நல்ல பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க, இல்ல வியாபாரத்துல இருப்பாங்க, இல்ல கம்பெனி வச்சிருப்பாங்க, உண்மையா உழைச்சி சம்பாதிப்பாங்க. நிறைய சொத்து சத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரியாம ஒரு பயம் வந்துடும். வயசு பார்த்தா ஒரு 50 வயசு, இல்ல ஒரு 55 வயசு, இல்ல ஒரு 60 வயசு, இல்ல ஒரு 65 வயசு தான் இருக்கும். சின்ன வயசுல பார்த்தா நல்ல தைரியசாலியா இருப்பாங்க. வியாபாரத்துல இருக்கும்போது பார்த்தா நல்ல தைரியத்தோடு நல்ல வேலை பார்ப்பாங்க.
சில குடும்பத்தில் ஆஃபீஸில் இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, பல காரியத்தில் தைரியமாக இருப்பாங்க. கொஞ்சோண்டு சொத்து சேர்த்ததுக்கப்புறம், கொஞ்சம் நகை சேர்த்ததுக்கப்புறம், கொஞ்சம் பணம் சேர்த்ததுக்கப்புறம், இது யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோ, இது யாராவது ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயம், ஒரு வேதனை. அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதியே இருக்காது, தூக்கமே இருக்காது. இப்படி எத்தனையோ குடும்பங்களை சொல்ல முடியும். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நிறைய குடும்பத்திலே சத்துரு எப்படி உள்ள வாரான்? சத்துரு எப்படி உள்ள வாரான்? பயத்தின் மூலியமாக, சந்தேகத்தின் மூலியமாக, நம்முடைய எண்ணங்கள் தேவையில்லாத காரியத்தை யோசிக்கும் போது சத்துரு உள்ள வருகிறான். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. எனக்கு சுகமும் இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பயந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, சுகம் இருக்காது, ஆரோக்கியமா இருக்க முடியாது. ஏன்னா எதையோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருப்பாங்க. சில குடும்பத்திலே அடிக்கடி பலவீனம் அப்படின்னா முதல்ல யோசித்து பார்க்கணும், எந்த காரியத்தை குறித்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க. ரீசெண்டா 5 வருஷம் முன்னாடி கொரோனா வந்துச்சு. எங்க குடும்பத்துல 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒரு நபர்கிட்ட பேசும்போது பேசிட்டு இருந்தேன். கொரோனா நேரத்துல இப்படி இப்படி ஆச்சு. உடனே அவர் சொன்னாரு, நிறைய பேர் பயந்துட்டாங்க அப்படின்னாங்க. நிறைய குடும்பத்துல பயந்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயம். ஒரு குடும்பம் பயந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு சுகமும் இல்லை. அப்போ ஒரு குடும்பத்துல பயந்தால் சுகம் இருக்காது. ஒரு குடும்பத்துல பயந்தால் இளைப்பாறுதலும் இல்லை, ஒரு நிம்மதியே இருக்காது, அமைதலும் இல்லை, சமாதானமும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன? பயம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையை ஃபுல்லா தேவனுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். யோபனுடைய வாழ்க்கையிலே தேவனே சாட்சி கொடுக்கிறார். யோபுவை போல என்று எழுதப்பட்டிருக்கு. யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான். யோபு எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னா, தேவனுக்கு பயந்த மனுஷன் தான். ஆனா யோபனுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்திலே பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூசித்து இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து, ஒருவேளை என் பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாவம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். இன்னைக்கு சில குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள எது பிரச்சனை அப்படின்னா சந்தேகம். சில குடும்பத்திலே பிள்ளைகளை சந்தேகப்பட்டே பார்ப்பாங்க. ஒரு குடும்பம் நிறைய நேரத்துல எப்போ பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா, சந்தேகம் எப்போ உள்ள வந்துட்டோ, பயம் எப்போ உள்ள வந்துட்டோ, தேவையில்லாத எண்ணங்கள் எப்போ உள்ள வந்துச்சோ, அப்பவுமே வீட்டுல குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அதான் இன்னைக்கு எடுத்த வசனத்திலே எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சுகமும் இல்லை என்கிறார். எனக்கு இளைப்பாறுதலும் இல்லை, எனக்கு அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது, புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சந்தேகம், பயம் எங்கெல்லாம் வருதோ அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள், வேதனைகள் உள்ளவர். யோபனுடைய வாழ்க்கையில ஒருவேளை
என் பிள்ளைகள் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி யோபு தன் பிள்ளைகளை குறித்து சந்தேகப்பட்டு பயந்த காரியங்களை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இரவு நேரத்துல ஒரு இன்பமான தூக்கம் வேணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற இந்த 4 பேர் 6 பேர், அது ஒருவேளை மருமகளா இருக்கலாம், மருமகனா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல பேரம்பேத்தியா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையிலே நம்ம பிள்ளைகளை பேரம்பேத்தி எப்படி பார்க்கிறோம்? இல்ல கணவரை, இல்லைன்னா மனைவி, ஏன்னா இந்த சந்தேகம், இந்த பயம் உள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலே சுகம் இருக்காது, இளைப்பாறுதல் இருக்காது, அமைதல் இருக்காது, தத்தளிப்பு மட்டும்தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் பயந்த காரியம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இது வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன், அது என் வாழ்க்கையிலே வந்துட்டு அப்படின்னு சொல்லி புலம்புறார் யோபு, புலம்புறார். சில குடும்பத்திலே, சிலருடைய வாழ்க்கையிலே புலம்பல் மட்டும்தான் இருக்கு. டாக்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க, டாக்டர் இப்படி இருக்கு அப்படின்னு இருப்பாரு. உடனே பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன ஆயிருமோ ஏதாயிருமோன்னு சொல்லி ஒரு பயம் உள்ள. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருந்துட்டேன். தேவனை அறிந்து கொள்ளல. விக்கிரத்துக்கு போய் பணம் கொடுத்து, மாந்திரித்து பணம் கொடுத்து, ஏவல் பிள்ளி சுனி எல்லாத்துக்கும் போய் லாஸ்ட் எல்லாம் நஷ்டப்பட்டு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பயமானது வேதனை உள்ளது. பயந்த காரியம் எனக்கு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கு. நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, எப்பவும் பார்த்தாலும் சிந்தனைக்குள்ளே ஒரே போராட்டம், எண்ணங்கள்ல தடுமாற்றம். வாழ்க்கையில நஷ்டத்துல போய் முடிஞ்சது. ஒரு குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும் அப்படின்னா முதலாவது நம்ம எந்த காரியத்தை குறித்தாவது பயப்படுறோமா, இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இதை நம்ம கண்டுபிடித்தால் இரவு நேரத்திலே ஒரு இன்பமான தூக்கம், கர்த்தர் கூட இருப்பார், விடுதலை கட்டளையிடுவார், நம்மளை ரட்சிப்பார். நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னா அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்ம வாழ்க்கையிலே பயம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னா அவரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல பயம் உள்ள கிடக்கு, சந்தேகம் உள்ள கிடக்கு, அவிசுவாசம் உள்ள கிடக்கு. இதனால அவங்களோட வாழ்க்கையில என்ன ஆயிருது அப்படின்னா, எனக்கு சுகம் இல்லை அப்படிங்கிறது, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இதுதான் நிறைய குடும்பத்திலே நடந்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம சிந்தனையில என்ன இருக்கு, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பயம் வேண்டாம். கர்த்தரை குறித்து பயம் இருக்கணும். ஆனா அந்த உலகத்துள்ள காரியங்கள், இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, இது நடந்துருமோ அது நடந்துருமோ, என் கூட இயேசு கிறிஸ்து இருந்தால் தேவ திட்டம் என்னோட வாழ்க்கையில் நிறைவேறிட்டு இருக்கும். ஹல்லேலூயா.
உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் தேவ திட்டம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியத்துல ஒரு பயமோ, ஒரு சந்தேகமோ, ஒரு அவிசுவாசமோ, ஏதாவது தடுமாற்றம் வருதா? ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. நான் ஏன் இதை பயந்தேன்? ஏன் சந்தேகப்பட்டேன்? ஏன் அவிசுவாசமா இருக்கேன்? உடனே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு பயம் வருதுப்பா, அதை எடுத்து போட்டுருங்க. சந்தேகம் வருது, எடுத்து போட்டுருங்க. இது எனக்கு வேண்டாம்ப்பா. இதெல்லாம் பிசாசுடைய ஆயுதம் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசு தான் கொண்டு வரான். சந்தேகத்தை கொண்டு வரான், பயத்தை கொண்டு வரான், அவிசுவாசத்தை கொண்டு வரான், வேதனையை கொண்டு வரான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன? பயம். மனுஷனை பார்த்தா பயம். நாளைக்கு இப்படி ஆயிருமோ? சில குடும்பத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, கொடுக்க முடியாத சூழ்நிலை. அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, இப்படி செஞ்சிருவாங்களோ, ஒரே பயம் 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 பயம். பயமானது வேதனை உள்ளது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும் அப்படின்னா பயம் இருக்கக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பயம், சந்தேகம், அவிசுவாசம் தான் உள்ள கிடக்கு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில அமைதலும் இருக்காது, சுகமும் இருக்காது, இளைப்பாறுதலும் இருக்காது, தத்தளிப்பு மட்டும்தான் இருக்கும். 4 பாயிண்ட் போட்டிருக்கு. அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது நிறைய தேவைகள் இருக்கா? நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நேரம் முழங்கால நில்லுங்க, தேவனோடு பேசுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கையில பைபிள் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து வாசிங்க. கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என்னோட வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். என் இதயத்துல என்னெல்லாம் பயம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டார். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா தேவ ஆவியினால நிரப்பப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில பயம் வராது, சந்தேகம் வராது, அவிசுவாசம் வராது. கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. அந்த நாள் முழுவதும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்ட்ல நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்போ உங்களுடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும்ப்பா. விசேஷமா உங்க பிள்ளைகளுக்கு முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்க. உங்களோட ரத்த கோட்டைக்கு வேலை அடைங்கப்பா. நைட் நேரத்திலே தனிமையிலே சில குடும்பத்திலே புலம்பி கொண்டிருக்கிறாங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, சில குடும்பத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல, தனிப்பட்ட பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. கற்பத்தனையா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருக்கப்பா. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வாசல் திறந்து விடுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவன்களை அப்படிங்கிறோம்ப்பா. தேவன் அருளி அப்போ மிடிசல் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எல்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்க. கடன் பாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கிருங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பூர்ணமாக ஆசீர்வதிங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க, குடும்பம் ரட்சிக்கப்படணும். எல்லா தடையெல்லாம் நீக்கி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு பூரண சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால சுகம் மாநிலம் பேசும்படி கர்த்தர் தொட்டு பூரண சுகமாக்கித்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மேம்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதாகாலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.